காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே யோசனை பண்ணிகிட்டே வந்து குழந்தைகிட்ட வராங்க. குழந்தைய வருடி கொடுத்துட்டு அப்படியே வந்து தூங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தூக்கமே வரல காவேரிக்கு. ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் சொன்னதே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா இருக்கா, ஆனால் வந்து அவங்க அம்மா வந்து வரல அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன் வந்து அவங்க அம்மாவை வந்து நம்ம தேடி வந்து குழந்தை கூட நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. சரி, இங்கே அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸ் எதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கியோட ரூமில் புள்ள காவேரி வந்து அப்படியே தேடி பார்க்குறாங்க. அங்கே இருக்க வந்து எல்லா பொருளும் எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இந்த பொருள் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. அடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரியும் இந்த பொருளெல்லாம் பழகின மாதிரியுமே தோணுது. ஏன் இந்த மாதிரி எனக்கு தோணுது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே அங்கே இருக்க பொருள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்து குழந்தையும் பார்த்துட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யாரும் வந்து வர மாதிரி இருக்குது. ரொம்ப பதறி போகிறாங்க காவேரி. இன்னும் யாருன்னொன்னே நான் தாங்க அப்படின்றாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, இல்லை உள்ளே தண்ணி வைக்க மறந்துட்டேன் அதனால தான் அப்படின்னோடனே, என்னாச்சு ஏன் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி சரி, சரிங்க நான் வரேன், தண்ணி குடிங்க, தேவைன்னா எதாருன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. எங்கே யோசனை பண்ணுறாரு வந்து நம்ம விஜய், காவேரி வந்து இப்போ இருக்க நிலைமையில் யாரோ மாதிரி நம்மக்கிட்ட நடந்துப்பா, அவளுக்கு எப்படி தெரியும் நான் தான் அவள் புருஷன் அதான் குழந்தைன்னு சொல்லிட்டு, இதில் வேற வந்து என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்ட கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து வராரு. என்னாச்சு காவேரி தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்குறாங்க. உடனே வந்து இல்லை இப்போ தான் படுக்க போனா, அதுக்கப்புறம் என்னன்னு புது இடம்ன்றாலா தூங்குறாளா இல்லைன்னு தெரியல, அப்படியே தான் இருக்கா. இது எப்படி வந்து குழந்தை கூட தானே இருக்கா, சீக்கிரமாகவே வந்து காவேரிக்கு எல்லாம் வந்து ஞாபகமும் வந்துடணும், சீக்கிரமாகவே காவேரி ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நடக்கணும் நானும் எதிர்பார்க்குறேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க சித்தப்பா வந்து இந்த மாதிரி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்காரு. உடனே வந்து எப்படியோ அவன் போய் சேர்ந்துட்டானா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க. ஆனால் இதை லேஸில் பசுபதி விடுவான்னு எனக்கு தோணலை அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறேன். ஆமாம், பசுபதிக்கு இந்த விஷயம் தெரியாது, இந்த மாதிரி விஜய் விஷயத்தில் தலையிட்டு தான் வந்து அவங்க பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவன் என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் பசுபதி தான் பழி வாங்குவானான்னு வேறு தெரில, ஏமா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. வேறு என்ன சொல்கிறது, நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இப்போ தற்சமயத்துக்கு இந்த பிரச்சனை ஒழிஞ்சாலும் ராகவ பிரச்சனை பசுபதி பிரச்சனை முடிக்க போதும்னு பயமாக தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே தானே இருக்குது. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பயமுறுத்துறீங்க, அதான் ராகவ ஒழிஞ்சிட்டான்ல, அந்த பசுபதி இதுக்கப்புறம் அடங்கியிருப்பான், ஏன்னா பிள்ளையே இந்த மாதிரி ஆனோன்னே எந்த அப்பன் தான் கரெக்டாக இருப்பான், அதுதான் எனக்கும் பயமாக இருக்குது. ஒரே ஒரு புள்ள தான் அவனுக்கு, ஒரு புள்ள ஒரு பொண்ணு, இருந்த ஒரு பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவன் எப்படி சும்மா இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் விஜய் நினச்சிக்க மாட்டானா, எப்படிங்க விஜய் காரணம், அது நம்மளுக்கு தெரியறாதா, ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியாதுல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, ஏமா அப்படியே இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்போ தானே அங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம், மறுபடியும் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நான் நடக்கிறதானே மாமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காரு அன்பரசும். எங்கே வந்து காவேரிக்கு வந்து தூக்கமே வரல, யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஃபோனில் வந்து மறைஞ்சு வெளிச்சம் போயிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து யார் ஃபோன் இது, இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சுட்டு வந்து அந்த ஃபோனை வந்து பார்க்குறாங்க. ஓ இது விஜய் சார் உள்ளே வந்தார்ல, அப்போ ஃபோன் வச்சுட்டு போயிட்டார் போல் இருக்கு. சே, ஆனால் அடுத்தவங்க ஃபோனை நம்ம எடுக்கலாமா, வேணாம் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஃபோனை, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஃபோனை எடுக்கலாம், ரொம்ப நேரமாக வந்து யாரோ மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கே, மெசேஜ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை கையில் எடுக்கிறாங்க. பார்த்தா அதில் வந்து டிபியில் வந்து நம்ம காவேரியோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து விஜயோட ஃபோனை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. எப்படி இந்த ஃபோட்டோ டிபியில் இருக்க முடியும், ஒன்றுமே புரியல, எப்படி ஃபோன் இருக்கும், இப்படி முன்னாடி ஃபோன் என்னோடய ஃபோட்டோ எப்படி வந்துச்சு, விஜய் சார் எதுக்காக ஏன் ஃபோட்டோ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் காவேரிக்கு வருது. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஹாலுக்கு வராங்க. ஹாலில் அவங்க சித்தி சித்தப்பா அதுக்கப்புறம் தாத்தா அப்புறம் நம்ம விஜய் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து விஜய்கிட்ட, சார் இந்த ஃபோனில் எப்படி சார் ஏன் ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த ஃபோனை வாங்கி விஜய் வந்து ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. என்ன போய் சொல்லி காவேரியை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாரு.